திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கூட்டுறவு பணியாளர் சட்டவிரோத பணி நீக்கத்தை கண்டித்து அரசு பணியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை மாநில சிறப்பு தலைவர் கு. பாலசுப்பிரமணியன் வழங்கினார். ஆர்ப்பாட்டத்தின் போது கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றி வந்த பணியாளரும் மாவட்டச் செயலாளருமான பாத்திமா மீது சட்டவிரோதமாக பணி நீக்கத்தை கண்டித்தும் பணி நீக்கத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஊழல்களில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதில் நிர்வாகிகள் சரவணன், பாலமுருகன், அல்லிமுத்து, பணிநீக்கம் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் பாத்திமா உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சி அமராவதி சொசைட்டியில் நடைபெறக்கூடிய குறைபாடுகளை தட்டி கேட்ட சங்கவாதியை சஸ்பெண்ட் செய்துள்ளனர். குறிப்பாக கடை வாடகை நிர்வாகம் கொடுக்கும், ஆனால் பணியாளர்கள் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம். பணியாளர்கள் எப்படி கொடுப்பார்கள் என்றால் நியாய விலைக் கடையில் திருடி கொடுங்கள் என்பதுதான் அந்த நிர்வாகத்தினுடைய கொள்கை. இரண்டாவதாக, கட்டுப்பாடற்ற பொருள்களை விற்பதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அவ்வாறு கட்டுப்பாடற்ற பொருள்களை கொள்முதல் செய்து நியாய விலைக் கடையில் வைத்து விற்பனை செய்ய வேண்டும். ஆனால் கட்டுப்பாடற்ற பொருள்களை நியாய விலைக் கடையின் பெயரில் லட்சக்கணக்கில் பொருள்களை பொது மார்க்கெட்டில் வாங்கி அதே கடைக்கே அந்த பொருளை கொண்டு வராமல் வெளியில் வியாபாரம் செய்ய அனுமதித்திருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு அரசு நிர்வாகத்தை வெளியில் உள்ள சமூக விரோத சக்திகள் பயன்படுத்தி லட்சமாக கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இதை தட்டி கேட்ட பணியாளருக்கு கொலை மிரட்டல் விட்டார்கள். இரண்டாவது, அவருடைய மகன் மீது பொய் வழக்கு, கஞ்சா வழக்கு போட்டார்கள். மூன்றாவது, இப்போது தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளார்கள். இதையெல்லாம் கேட்பதற்கு அடிப்படை காரணம், அந்த நிர்வாகத்தில் நடைபெறக்கூடிய குறைகளை சொல்லவே கூடாதான். இப்போ 3 கோடி ரூபாய்க்கு வர வேண்டிய பணம் வரல. அந்த நிர்வாகத்துக்கு வர வேண்டிய பணம் 3 கோடி ரூபா. எதற்கு வர வேண்டும் என்றால், இந்த நிர்வாகத்திடமிருந்து மாணவர் விடுதிகள், ஆதி திராவிட நலத்துறை மாணவர் விடுதிகள், பிற்படுத்தோர் நலத்துறை மாணவர் விடுதிகள், கோயில்கள், இதெல்லாம் பொருள்கள் விற்கப்படுகின்றன, வாங்கி கொண்டு போகிறார்கள். அவர்களும் அரசு நிர்வாகம், இவர்களும் அரசு நிர்வாகம். 3 கோடி ரூபாய் ஊழல் எப்படி வந்ததே என்று தெரியவில்லை. இதை தட்டி கேட்டால் அதற்காகவும் இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை போடுகிறார்கள். அவர்களை எதிர்த்தே பேசக்கூடாதான். அது மட்டுமல்ல, இது மாதிரி பல குறைபாடுகள் அங்கே இருக்கின்றன. அதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் உயர் அதிகாரிகள், குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநில பதிவாளர், அரசு செயலாளர் ஆகியோர்களுக்கு 81ஆம் விதியின் கீழ், கூட்டுறவு தணிக்கை விதி 81 கீழ் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். ஆகவே உடனடியாக உயரதிகாரிகள் தலையிட்டு சஸ்பென்ஷனை ரத்து செய்ய வேண்டும். இரண்டாவதாக 81 என்கொயரி போட வேண்டும். மூன்றாவதாக, அந்த இங்கே இருக்கிற ஜெயார், அவர் தான் எம்டி அவர்கள், அந்த எம்டி அவர்களை உடனடியாக இடமாறுதல் செய்ய வேண்டும். அவர் ஏதோ சுதந்திர நாட்டினுடைய அதிகாரியாக இல்லை, ஏதோ அந்த காலத்து வெள்ளைக்காரன் காலத்து திவான் மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை எதிர்த்து பேசுவதா, என்னிடம் கேள்வி கேட்கதா என்கிறார்கள். ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்க எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆகவே அந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய கோளாறுகளை கேட்டதற்காக சஸ்பென்ஷன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து முதல் கட்டமாக அவசரத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்று போட்டிருக்கிறோம். இந்த போராட்டம் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளையும் இணைத்து கொண்டு நடக்கிற போராட்டமாகவும் மாறும். தேவைப்பட்டால் இந்த ஆட்சி உழைக்கிற பணியாளர்கள் மீது, தொழிலாளர்கள் மீது இப்படியெல்லாம் தவறு செய்கிறது என்பதை இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பிரதானமாக கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம்.